அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட்டு நம்மளோட யாத்ரா எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிமாலயஸ் யாத்ரா, மகாவதார் பாபாஜி குகை மற்றும் நீம் கரோலி பாபா ஆசிரம். ஸோ ஆல்ரெடி நம்ம டிசம்பர் மாதம் 2024 எங்கே போயிட்டு வந்தோமோ, எவ்வளோ சிறப்பாக முடிச்சோமோ, ஸோ அதே யாத்ரா தான் வந்து நம்ம திரும்பவும் பிளான் பண்ணுறோம் ஜூன் மாதத்தில். அண்ட் இன்னொரு யாத்ரா வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மந்த்ராலயம் நம்ம போக இருக்கிறோம். என்னோட குரு ராகர் அவர்களோட ஜீவ சமாதிக்கு போக இருக்கிறோம். நீங்களும் அந்த யாத்திராவில் கலந்துக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ பதிவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஏதாவது தவறுகள் பண்ணி நம்ம சிறை போகிறதுன்றது ஒரு விதமும், ஆனால் என்றைக்குமே நம்ம சிறையிலே இருக்கிறோம் அப்படின்றது வந்து இன்னொரு விதம். ஏதாவது தவறு பண்ணிட்டீங்கன்னா கூட வந்து ஒரு 2 வருஷம் 1 வருஷம் இல்லை ஆயுள் தண்டனா கூட ஒரு 14-15 வருஷம் அப்படின்னு சொல்லி இருந்துடலாம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் சிறையிலே இருக்கிறோன்னா, வாழ்க்கை முழுவதும் சிறையில் இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. எஸ், வாழ்க்கை முழுவதும் நம்ம சிறையிலேயே தான் இருக்கிறோம். என்ன காரணம் சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே போய் ஏதோ ஒன்றுத்தில் மாட்டி அடைப்பட்டு இருப்பதே சிறை தானே. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் போய் மாட்டி அடைப்பட்டு இருப்பதே சிறை தான். இப்போ நம்ம எங்கே மாட்டி அடைப்பட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களில். இப்போது இன்னொருத்தன் என்ன நினைப்பா அப்படின்னக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள். இவன் வந்து என்னை இப்படி நினைப்பாங்க, அவன் வந்து என்னை அப்படி நினைக்கிறாங்க, இவன் என்னை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, எனக்கு பின்னாடி போய் இவன் இவ்வளோலாம் வந்து என்னை திட்டுறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்மளே கற்பனை பண்ணிகிட்ருப்போம். நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் இப்படி ஓடிட்டுருக்கோம். ஆனால் உண்மையாகவே அது ரியாலிட்டியில் நடக்குதான்னா இல்லை. ஆக்சுவலி அப்படிப்பட்ட ஒரு விஷயமே நடக்கலை. ஆனால் இது நமக்குள்ளே நம்மளே வந்து கற்பனை பண்ணிகிட்ருப்போம். இது சில இடங்களில் இருக்கிறது ஓகே, அது சகஜம்தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஏதாவது ஒரு பர்சனை பார்க்குறீங்க, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது மேபி நம்ம வந்து இங்கே திங்க் பண்ணுவோம். ஒருவேளை நம்மளை அப்படி யோசிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் வாழ்க்கை முழுவதுமே இதே ஒரு சிந்தனையிலே இருக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை தெரியுமா? ஏன்னா இங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மனம் முதல்ல கரெக்டாக இருக்கணும். இந்த மனம் முதல்ல கரெக்டாக இல்லை அப்படின்னா எந்நேரமும் நீங்கள் பிரச்சனைகள்லேயே தான் இருப்பீங்களே தவிர சந்தோஷன்ற ஒரு விஷயத்தை ஃபீலே பண்ண முடியாது. இப்போது கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த கணவன் மனைவிக்குள்ளே இப்போ கணவன் வந்து மனைவிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்து மனைவி எடுக்கலை அப்படின்னா உடனே கணவனுக்கு என்ன தோணுன்னா, ஒரு வேளை வேறு யார்கிட்டயோ பேசுகிறாங்களோ, இல்லை நமக்கு தெரியாமல் யார் கூடயோ வெளியே போயிருக்கிறாங்களோ, இந்த மாதிரியான எண்ணம் உருவாகும். அதே தான் வந்து மனைவிக்கும் கணவன் மேலே உண்டாகும். சப்போஸ் எதுவும் ஃபோன் எடுக்கலைன்னா ஒரு இன்செக்யூரிட்டி பில்ட் ஆகும். அப்போ அந்த இன்செக்யூரிட்டிஸ் பில்ட் ஆகும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு வேளை நமக்கு தெரியாமல் யார்கிட்டயோ இவர் பேசுகிறாரா, நமக்கு தெரியாமல் எங்கேயும் வெளியே யாரையும் கூட்டிகிட்டு போகிறாரா, இல்லை ஒரு வேளை அவங்க கூட தான் இப்போ வந்து சுற்றிட்டு இருக்கிறாரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணும். இப்படி நிறைய விஷயங்கள் தோணும்போது மனம் போய் அதில் பாதிக்கப்படுது. அப்போ மனம் போய் அதில் பாதிக்கப்படும் போது நீங்கள் எப்படி சுகத்தை ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு சிறைக்குள்ளே அடைப்பட்டே தானே நீங்கள் கிடப்பீங்க வாழ்க்கை முழுவதுமே. இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷம்னா கூட நான் சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளோ ஆண்டுகள் வாழ போகிறீங்களோ அவ்வளோ ஆண்டுகளும் நீங்கள் சிறையில் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி? நிச்சயமாக வாழ்க்கையை வாழவே முடியாது. ஏன்னா அந்த பர்சன் உங்களை பற்றி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க என்னை அப்படி தான் யோசிக்கிறாங்க, என்னை அவங்க அப்படி தான் திங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம இங்கே கற்பனை பண்ணிகிட்ருப்போம். அது மிகப்பெரிய ஒரு சிறை அது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து சொல்கிறது என்னென்னா, இப்போ கூட அந்த பர்சன் என்னை பற்றி தாங்க உங்கள்கிட்ட கேவலமாக சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம், பட் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பர்சனை பற்றி ஒரு பர்சன் என்கிட்ட பேசிட்டு போயிருப்பாங்க. இன்னொரு பர்சனை வந்து உட்காந்துருப்பாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு பேசிட்டு போயிருப்பார், ஒய்ஃப் வந்து பேசும்போது இப்போ கூட என்னை பற்றி அவர் கேவலமாக சொல்லியிருப்பார் எனக்கு தெரியும், பட் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு என்னென்னா என்னை பற்றி அவர் கேவலமாக பேசியிருப்பாருன்ற ஒரு எண்ணம் அதிகமாக உருவாகி அவர் அப்படித்தான்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ஃபீல் பண்ணிடுறீங்க. அப்போ உண்மையாகவே அவர் என்கிட்ட அப்படி பேசிட்டு போயிருப்பார், ஆனால் பேசிட்டு போயிருக்க மாட்டார். மனைவியை பற்றி ரொம்ப சூப்பராக சொல்லிட்டு போயிருப்பார். மனைவி ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன் தான், என்ன எங்களுக்குள்ளே சண்டை வரும், அது நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் கேட்டு அதுபடி நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் பேசிட்டு போயிருப்பார். ஆனால் மனைவி வந்து உட்காரும்போது என்ன அவர் அப்படி தான் சொல்லியிருப்பார், என்னை இப்படி சொல்லியிருப்பாருன்னு சொல்லி மைண்டு ஓவராக திங்க் பண்ணுறது. அப்படி மைண்டு ஓவராக திங்க் பண்ணும்போது என்ன அவங்க இப்படி தான் நினைக்கிறாங்க, என்னை பற்றி அவங்க அப்படி யோசிக்கிறாங்களோ அப்படி பேசுகிறாங்களோன்ட்டு நீங்கள் ஒரு இடத்துலையும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த நிலைக்கு உங்களோட மனதை பழக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், வாழ்க்கையில் உங்களால் சந்தோஷன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது, சந்தோஷமே நீங்கள் பட முடியாது. எதற்குமே மனம் அதுக்குள்ளே பயந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ ஒரு ஃப்ரீடம் ஃபீல் ஆகும், எப்போ ஒரு ஃப்ரீடம் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, எப்போது நீங்கள் உடல் அளவாலையும் மனதளவாலையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ
அப்போ தான் உங்களால் ஃப்ரீடம் ஃபீல் பண்ண முடியும். அது வரைக்கும் உங்களால் ஃப்ரீடமை ஃபீல் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தான் நீங்கள் இங்கே ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இங்கே நான் வந்து எதுக்குள்ளேயும் நான் அடைப்பட்டு இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே, ஆனால் எண்ணத்தோட அளவில் நீங்கள் எங்கேயாவது சிறைப்பட்டிருந்தீங்கன்னா அது சிறை தான். இப்போது என்னால் எண்ணத்தின்படி ஏதாவது ஒன்றுத்துக்குள்ள நான் மாட்டியிருக்கிறேன்னா என்னால் எதுவும் பண்ண முடியலன்னா நீங்கள் சிறையில் தான் அடைஞ்சிருக்கீங்க. ஆனால் உண்மையாகவே அந்த பர்சன் அப்படி பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம அதை கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம். ஒருவேளை என்ன அப்படி தான் பார்க்குறாங்க, என்ன அப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கற்பனை உண்டாகும். இது அதிகமாக எங்கே உருவாகும் அப்படின்னா, இந்த மருமகள் மாமியாருக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் உருவாகும். என் மாமியார் என்னை இப்படி தான் பார்க்குறாங்க, என்னை அப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மருமகளும், மாமியார் வந்து என் மருமக என்னை இப்படி தான் ட்ரீட் பண்ணுறான், என்ன அவன் அப்படி தான் பார்க்குறான்னு சொல்லி மாமியாரும் இப்படி அதிகமாக திங்க் பண்ணும்போது அங்கே வாழ்க்கையில் ஒரு சுகமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. எப்போல்லாம் அந்த பர்சனை பார்க்குறீங்களோ, இல்லை அந்த பர்சனுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ளே இது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆக ஆக என்ன ஆகும்னா வெளியே இருக்கக்கூடிய பர்சன்கிட்டையுமே அப்படி தான் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்களா, மேனேஜர் என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு, என்னை பார்க்குறாரு, என் கூட வேலை பண்ணக்கூடிய அந்த பர்சன் என்னை பற்றி இப்படி தான் பார்க்குறாங்க, என்னோட கொல்லிக்கு இவங்க என்னை இப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனையாக தான் மாற ஆரம்பிக்கும். அப்போ இது என்னென்னா, அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போதே இதை கவனித்து நம்ம மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம மாறிக்கணும். இல்லை உண்மையாகவே நீங்கள் அப்படி தான் அந்த பர்சனை ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை அவங்க எனக்கு வந்து பின்னாடி போய் பேசுகிறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்குன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டுட்டிங்கன்னா கிளியர் ஆகிடும். இல்லை நீங்கள் அதை மனசுலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு இடத்துலையுமே அது அவங்கள பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் மைண்டு க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் பஸ்ட் அவுட் ஆகிடுவீங்க, ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவீங்க. அந்த பர்சன் என்னை பற்றி இப்படி தான் பேசுகிறாங்க, இப்படி தான் பண்ணுறாங்க, இப்போயுமே போய் அங்கடி தான் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இடத்துலையுமே அப்படி ஆனீங்கன்னா இங்கே பிரச்சனை வெளியேருந்தே வர தேவையில்லை, உங்களுக்குள்ளேயே நீங்கள் பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறீங்க. நீங்களே உங்களோட மனதை காயப்படுத்திக்கிறீங்க, உங்களையும் நீங்கள் சிறைக்குள்ளே அடைச்சிக்கிறீங்க. அது சரியானதாக இருக்காது. இப்போ இந்த சிறையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரு கணமும் ஒரு எண்ணத்தையும் கவனிக்கணும். ஏன் எனக்கு இது உருவாகுது, அது உண்மையாக இருக்கா, இல்லை உண்மையாகவே இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறேன், உண்மையாக இருந்துச்சுன்னா நான் போய் அந்த பர்சன்ட்ட பேச போகிறேன், இல்லை உண்மையாக இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த மைண்டுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தையும் நீங்கள் டீச் பண்ணணும். மைண்டுக்கு நீங்கள் கொஞ்சம் அப்ரூவ் பண்ணிட்டீங்க, ஆமாம் அப்படி தான் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துலையுமே இது பிரச்சனையாக பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இதுக்கு அடிப்படையான டூல் என்ன அப்படின்னா விழிப்புணர்வு தான். இந்த விழிப்புணர்வை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த விழிப்புணர்வை பற்றி ஆல்ரெடி ஒரு பதிவே போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துங்க. மேலே கார்ட்லேயும் தரம் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ விழிப்புணர்வு தான் மிகப்பெரிய ஒரு டூலு. இந்த விழிப்புணர்வாக நீங்கள் இருந்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் உங்களோட வாழ்க்கை மாறுதுன்னு சொல்லி பாருங்கள். எண்ணங்கள் வரும்போதே இந்த எண்ணங்கள் உண்மையாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு விட தெரியணும். இது அடிப்படையை எங்கேருந்து தெரியுமா பிறக்குது, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலேருந்து தான் பிறக்குது. இப்போ அந்த நானுன்னு சொல்லி வரும்போது தான் உங்களுக்கு என்ன வருதுன்னா, என்ன அப்படி சொல்லிட்டாங்களோ, என்ன அப்படி சொல்லிடுவாங்களோ, என்னை இவ்வளோ கேவலமாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையும் உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வருது. இந்த நானுன்ற ஒரு தன்மையை சில இடங்களில் நம்ம இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா, அப்படி நடக்குதுன்னா அதற்குண்டான ஒரு விஷயத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு தைரியம் வரணும். இப்போ நீங்கள் தைரியமாக போய் கேட்கல அப்படின்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் சிறைக்குள்ளே அடைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். இருக்கிறதுலே மிகப்பெரிய சிறை வாழ்க்கை முழுவதும் நீங்கள் உங்களோட மைண்டுக்குள்ளே மாட்டி இருக்கிறது தான். அந்த மைண்டுக்குள்ளே மாட்டி இருக்கிறதுலேருந்து வெளியே வாங்க. உங்களை நீங்களே வந்து இந்த ஒரு பறவை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தோன்னா எவ்வளோ கஷ்டப்படும். அப்படி அந்த கூண்டை கொஞ்சம் அப்படி திறந்து விட்டோன்னா பறவை எப்படி சிறகடித்து பறக்குமோ அந்த மாதிரி அந்த எண்ணத்துலேருந்து மாட்டியிருக்கக்கூடிய எண்ணத்துலேருந்து உங்களோட மைண்டில் மாட்டியிருக்கக்கூடிய உங்களோட மைண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வரும்போது அவ்வளோ சிறகடித்து பறக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம், ஒரு சுகம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ விழிப்புணர்வு தான் மிகப்பெரிய ஒரு கீ. முடிஞ்ச அப்ளை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.